பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். அதை மையப்படுத்தி தான் இந்த காணொளி. என்னடா அவரை பத்தி பார்த்திபன் திடீர்னு பேசுறாருன்னு நினைக்க வேண்டாம். சில காணொளிகளை பார்க்கும்போது சில பேருக்கு சில வேகம் வரும். அது மாதிரி பண்ணும்போது சில விஷயத்துல நமக்கு ஆதங்கமா இருக்கு. ஒரு தலைசிறந்த பேச்சாளர். நீங்க தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இல்ல, எனக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள்னு அவர் வாயாலே பெருமிதமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு பேச்சாளர், ஒரு மேடை பேச்சாளர், ஒரு தமிழ் பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி. விக்கிரவாண்டியில இருக்கு கல்வியை பேசிட்டு இருக்குது. நல்லா பேசிச்சு நம்ம ஊரு. என்னைக்கு வந்து இந்த பாலா போன பள்ளியில மாநாடு போட்டாங்களோ, இதுவரைக்கும் விழுப்புரத்துல வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. 65 வயசாக இதுவரைக்கும் சைனிஸ் விழுப்புரத்துல வெள்ளம் வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்யறாரு. எங்கன்னா சென்னை அடுத்து மாங்காட்டுல நடந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட அந்த பிறந்தநாள் விழா மேடையில் பேசும்போது, விக்கிரவாண்டியில நடந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க கட்சியில் உள்ள உறுப்பினர்களோட பெயர்களை வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யறாரு. என்ன ஒரு சில்லறத்தனமான மனிதர்களா இருக்காங்கன்னு பாத்துங்க. ஒரு அரசியலுக்கு வருகின்ற ஒரு நடிகர், அந்த நடிகருங்கிறது ஒரு கட்சியில, ஒரு மாநிலம்ங்கிறது ஒரு தமிழகம் என்பது ஒரு பெரிய மாநிலம். அந்த மாநிலத்திலிருந்து நிறைய மாவட்டங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்ட வாரியான உறுப்பினர்களையோ தலைவர்களையோ பொறுப்பாளர்களையோ அவ்வளவு சீக்கிரம் மெமரியில் வச்சுக்க முடியாது, அது நினைவில் வச்சுக்க முடியாது. எழுதி படிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. எல்லாருமே எழுதி படிச்சவங்க தான். ஆரம்பத்துல இருந்து அண்ணா வரைக்கும் எழுதி படிச்சவங்க தான். அதுக்கப்புறம் அரசியல் ஆற்றல்கள் அதிகமாகும் போது, அது ஞாபகத்தில் வரும்போது, இன்னைக்கு 150 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே நம்ம திடீர்னு ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இது மாதிரி சில்லறத்தனமான அரசியல், அதாவது திமுகவை யாரார்கள் எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லோரும் இவர் வந்து எலெக்ஷன் நேரத்தில், அதாவது தேர்தல் நேரத்தில் இவர் இஷ்டத்துக்கு பேசுவார். நிறைய பேரை விமர்சனம் பண்ணியிருப்பாரு, நீங்க பார்த்துக்கலாம். அதுவும் நாகரிகமான முறையெல்லாம் கிடையாது, நாகரிகமற்ற முறையில் பேசியிருக்காரு. நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நடிகர் விஜய் பேசுறது, அதாவது தாவேகா கட்சியோட தலைவர் வந்து பேசுறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு. அதனால தான் இந்த காணொலி. ஏன்னா அரசியலுக்கு புதுசாக வரவங்களை நம்ம வரவேற்கணும். எடுத்தோடனே அவங்களை எதிரியா பார்த்து அவங்களை நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் வந்து பைத்தியகாரதனம். கிட்டத்தட்ட திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவது பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கிறது என்பதற்காக இந்த பதிவு. இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன்.